ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஐட் அண்ட் சீக் கேம் விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம கூட யார் யாரெல்லாம் வந்திருக்கா தெரியுமா? டோரிமான், சிங்கம் சார், ஜான் த டான், அதுக்கப்புறம் ரோப்ளெக்ஸ் பிளேயர், அதுக்கப்புறம் பட்லு, மோட்டு, சின்சான். இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிற போகிறது வேற யாரும் கிடையாது, நான் தான். ஸோ கேமோட ரூல்ஸை பற்றி உங்ககிட்ட முதல்ல சொல்லிடலாம். இங்கே வந்து கொஞ்சம் வீடு தான் இருக்குது, ரொம்பலாம் ஒளியறதுக்கு இடம் இல்லை, கொஞ்சோண்டு தான் இருக்குது. இங்கே எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது பாருங்க, இவ்வளோ தூரம் வரைக்கும் கூட வந்து ஒளிஞ்சுக்கலாம், எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலாம். நான் வந்து 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாரையும் கண்டுபிடிக்கணும், அதுதான் கேமு. இது பாருங்க, நிறைய ஒளியறதுக்கு ஸ்பாட்லாம் இருக்குது, சின்ன இடமா இருந்தாலும் ஒளியறதுக்கு நிறைய ஸ்பாட்லாம் இருக்குது. எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலாம், நான் கண்டுபிடிக்கணும். இவங்க கிட்ட முதல்ல ரூலை சொல்லிடலாம், ஏன்னா போட்டு நம்மளை சொதப்புவீங்க. அதனால இவனுங்க கிட்ட ரூலை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நேரடியாக கேம்குள்ளே போயிடலாம். சரி, முதல்ல இவனுங்க கிட்ட நான் ரூலை சொல்லிடுறேன். நான் சொன்னதை கவனிச்சிங்களடா? இங்கே எங்கனாலும் நீங்கள் ஒளிஞ்சுக்கலாம், எனக்கு 5 நிமிஷம் தான் டைமு, அதுக்குள்ளே நான் உங்களை கண்டுபிடிக்கணும். புரியுதா? யாருக்காவது ஏதாவது குழப்பம் இருந்தால் இப்பயே கேளுங்க. அதெல்லாம் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. நீ தேவையில்லாமல் பேசி டைமை வேஸ்ட் பண்ணாத. சீக்கிரமாக போய் கண்ணை பொத்து, நாங்கள் ஒளியணும்ல. இந்த சின்சான் தாங்க ஓவராக வாய் பேசுகிறான். இந்த சின்சானை முதல்ல கண்டுபிடிச்சே தீரணுங்க. நம்ம எங்கே கண்ணை போய் பொத்தலாம்? சரி, எங்கே போய் பொத்தலாம், கண்ணை பொத்தலாம்? நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல கண்ணை பொத்தலாங்க. ஓகே, 1 2 3 4 5 6 7. நான் தான் உங்க டோரிமான். இந்த ஃப்ராங்க்லின் 5 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கணுமா? பெரிய இடமா தான் இருக்கு, நம்ம எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ராங்க்லின் பையன் எங்கே கண்ணை பொத்துறதுக்கு போனா? அதோ தாங்க இருக்கான் ஃப்ராங்க்லின். இவன் இருக்கிற பகுதியிலே நம்ம எங்கேயாவது போய் ஒளிவோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே ஒளியலாம் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கூட இடம் இருக்குப்பா. ஐயோ, இங்கே போகலாமா? போகலாம். பேசாமல் இந்த ஏணிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஏணிக்கு பின்னாடி ஒளிஞ்சா நான் தெரியவேனா மாட்டேனா? மேலே போய் ஒளிஞ்சுக்கலாமா? மேலே ஒளிஞ்சா தெரியல, அவன் படிக்கட்டு ஏறி வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தெரியவேன். அதனால் இங்கே ஒளிஞ்சுக்கலாம். ஓகே, நான் தான் உங்க சிங்கம் பேசுறேன். எங்க போய் ஒளியுது? இவன் கரெக்டா கண்ணை பொத்தி இருக்கானா பார்க்கணும். எண்ணிட்டு தாங்க இருக்கான். நம்ம வேற எங்க ஒளியலாம் கண்ணா? இந்த சிங்கத்துக்கு எங்கனால ஒளியலாம் கண்ணா, அவ்வளோ ஃபிட்டா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் யாருமே லைக் போடாம வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் சொல்லுங்க. சிங்கம் சார் எங்க ஒளியலாம்? இங்கெல்லாம் ஒளிஞ்சா ஈஸியாக அவன் கண்டுபிடிச்சிருவானே. இங்கே எது வரைக்கும் போகலான்னு சொன்னான்? இந்த பில்டிங் வரைக்கும் தான் போகணும்னு சொன்னான். இங்கேருந்து நான் மலையிலேருந்து விழுந்து சாவு தான், அங்கெல்லாம் போக வேணாம். நம்ம எங்கே போகலாம்? இந்த மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கலாமா? ஐயோ, மரம் மலைப்பகுதியில் இருக்கே. சரி, ஒளிவோம். ஓகே, இதுக்கு மேலே இறங்கினா நமக்கு விழுந்துட கூட வாய்ப்பு இருக்குது. அதனால இதுக்கு மேலே இறங்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே இருப்போம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. எங்கே ஒளியலாம்? என்னங்க இது? ஏதோ கிராமம் மாதிரி இருக்குங்க. நம்மளை தவிர ஒருத்தரும் இல்லை. நம்ம எங்கே போய் ஒழிஞ்சுக்கலாம்? இந்த டப்பா பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கலாமா? அவன் இங்கெல்லாம் வரமாட்டான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டா கரெக்டாக இருக்குமா சொல்லுங்கள்? நான் இங்கே ஒழிஞ்சுக்குவா? சரி, இங்கே ஒழிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹே, நான் தான் ஜான் த டான். எங்கே ஒளியுது? ஏற்கனவே சின்சானு, சிங்கமு, இதை தாண்டி யாரு? டோரிமான். இவங்க 3 பேர் ஒளிஞ்சிருக்காங்க. நம்ம எங்கே போய் ஒளியுது? இந்த ஃப்ராங்க்லின் கிட்ட அடிக்கடி நம்ம தான் முதல்ல மாட்டுறோம். எப்படியாவது மாட்டாத அளவுக்கு நம்ம ஒளியணும், சூப்பராக ஒளியணுமே. எங்கே போய் ஒளியுது கைஸ்? ஏதாவது நல்ல இடமா இருந்து பார்த்தா சொல்லுங்கள். இங்கே போகலாமா? ஓகே, இங்கெல்லாம் போகலான்னு சொன்னான்ல, இங்கெல்லாம் போகலாம் தாங்க சொன்னான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போகலாம். எங்கே ஒளியலாம்? ஐயோ கைஸ், மரத்துக்கு பின்னாடி யாருக்குமே தெரிய மாட்டோம். வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அவன்லாம் தேடி வர வாய்ப்பே கிடையாது. நம்ம இங்கே ஒளிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ரோப்ளெக்ஸ் பிளேயர். எங்கே போய் ஒளியுறது எனக்கு ஒன்றுமே தெரியல. நிறைய பேர் ஒளிய போயிட்டாங்க. இன்னும் பட்லுவும் மோட்டுவும் தான் ஒளியணுமா? சரி, நம்ம எங்கேயாவது ஒளியலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஒளியுறதுன்னே தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு இன்னும் லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் சொல்லுங்க. ஓகேவா?
ஓகே, ஏங்க இங்க தனியா ஒரு வீடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்க போய் ஒளிஞ்சுக்கலாமா? இந்த வீட்டுக்கு பின்னாடி பின்னாடி பகுதி பின்னாடி பகுதி அடியில் ஒளிய முடியுமா? வேற எங்க ஒளியலாம்? இங்க பாக்ஸ்லாம் வச்சிருக்காங்க, இதை தாண்டி போகக்கூடாது. எங்க ஒளியுறதுன்னே தெரியல. இங்க இருக்க மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாமா? செடிக்கு பின்னாடி போய் தெரியல, நம்ம இருக்கிறது தெரியலங்க. ஓகேங்க, இது நல்ல இடமா தான் தெரியுது, இங்க ஒளிஞ்சுக்கலாம். நான் தான் உங்க பட்லு. கைஸ், நம்ம எங்க ஒளியலாம்? இன்னும் அந்த மோட்டு பைய தான் ஒளியாமல் இருக்கானா? சரிங்க, இந்த மோட்டு பைய கிடக்குறான், நம்ம போய் ஒளிவோம். ஃப்ராங்க்லின் இங்கே தான் இருக்கானா? ஃப்ராங்க்லின் 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 எங்கெங்க? இந்த செடி ஆடுது, மரத்தில் ஆடுது, காற்றுக்கு ஆடுதா? எவனோ ஒளிஞ்சிருக்கான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போய் ஒளியிறது, எங்கே போய் ஒளியிறது? இது இங்கே தான் சின்சான் பையன் இருக்கான், க்ளீனாக தெரியுறான். ஏதாவது செடி பின்னாடி போய் தான் ஒளியணும் போல். எல்லா இடமும் பார்க்குற மாதிரி இருக்குது, கண்டுபிடிச்சிருவான் அவன் ஈஸியாக. செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சாதான் அவன் கண்டுபிடிக்க மாட்டான். இங்கே ஒளிஞ்சிக்கலாமா? செடியோட செடியாக ஒளிஞ்சுப்போம். ஐயோ, செடியோட செடியாக ஒளிஞ்சாச்சுல. சரிங்க, இதுக்கப்புறம் அவன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தாங்க. என்னை தவிர எல்லாருமே ஒளியறதுக்கு போயிட்டாங்களா? இருங்கடா, இந்த வாட்டி நான் அவ்வளோ சீக்கிரம் மாட்டவே மாட்டேன்டா. சூப்பராக ஒளியிறேன்டா, சூப்பராக ஒளியிறேன். எங்கே ஒளியுறது, எங்கே ஒளியுறது, எங்கே ஒளியுறது, எங்கே ஒளியுறது? இந்த சிங்கம் சார்லாம் எங்கே ஒளிஞ்சிருக்காருன்னு தெரியலையே. ஒளிஞ்ச யாருமே நம்ம கண்ணுக்கு பட மாட்டாங்களே. எங்கே ஒளியுறது, எங்கே ஒளியுறது? ஐயோ, டே மோட்டு, மேலே வந்து கீழே விழுந்துடாதரா. ஓடுற அவசரத்தில் நீ கேமில் கூட தோறு, ஆனால் மேலே வந்து கீழே விழுந்தேன்னு வச்சுக்கோ, கதை முடிஞ்சிடும், சட்னி ஆகிடுவேன். ஐயோ, இந்த ஏணிக்கு அடியில் ஒளிஞ்சிக்கலாமா? ஏன்னா இந்த இடமே கொஞ்சம் விபரீத இடமா இருக்குது. ஃப்ராங்க்லின் இங்கெல்லாம் வருவான்றது டவுட்டு தான். அதனால நம்ம சூப்பராக அடியில் போக முடிஞ்சால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, அடியில் போக முடியலையே. அடியில் போக முடிஞ்சதுன்னு இங்கே செம்மையாக ஒளிஞ்சிக்கலாம். சரி, இந்த இடத்துல நம்ம ஒளிஞ்சுப்போம். 97, 98, 99, 100 வருகிறேன். இவனுங்க எல்லாரும் எங்கெங்கே போனாங்கன்னு தெரியலையே. இவனுங்க எல்லாரையும் 5 நிமிஷத்துக்குள்ளே வேற கண்டுபிடிக்கணுமா? இங்கேருந்து ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு சைடு ஓடி இருக்கான், அப்படி தானே? இங்கேயே அவனது ஒளிஞ்சிருக்கானா பார்ப்போம். இங்கே அவனது ஒளிஞ்சிருக்கானா? இங்கே செடிக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்காங்களா பார்ப்போம். ஐயோ வேணாங்க, இங்கே யாரும் ஒளிஞ்ச மாதிரி தெரில. இதுக்கு மேலேனா நான் கீழே விழுந்துட போகிறேன். எங்கே எங்கடா ஒளிஞ்சிருக்கீங்க எல்லாவனும்? எங்கடா ஒளிஞ்சிருக்கீங்க? இங்கே எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? எங்கடா ஃப்ரெண்ட்ஸ், எங்கெங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த டேங்க்கு கிட்டே எவனும் ஒளியல. எங்கே தான் இவனுங்க ஒளிஞ்சிருக்காங்க தெரியலையே. எங்கே? அங்கே கைஸ், தெரிதா உங்களுக்கு? ப்ளூ கலரில் எவனோ ஒளிஞ்சிருக்கிறது தெரிந்து பாருங்க. இந்த டோரிமான் பையன் தான். டோரிமானே, நீ தாண்டா ஃபர்ஸ்ட் அவுட்டு. அவர் எங்கே ஒளிஞ்சிருக்காரு பாருங்களா, மாட்டிக்கிட்டாரு. வேற நம்ம ரொம்ப லேட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் டக்குன்னு கண்டுபிடிக்கணும். டேங்க்குக்கு மேலே போகிற வழி இருக்கா தெரில, அங்கே கூட ஒளி வைங்க. வேறு எங்கே? இந்த செடிக்கு பின்னாடி எவனாவது இருக்கானா பார்ப்போமா? செடிக்கு பின்னாடி யாருமே இருக்கிற மாதிரியே தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். வேறு எங்கே இருக்காங்கன்னு தெரில. இந்த பில்டிங்க்கு பின்னாடி எவனாவது இருக்கு. மாட்டிக்கிட்டாரு டான் சார். என்ன சார், செடிக்கு பக்கத்தில் ஒளிஞ்சிருந்தா மாட்ட மாட்டீங்கன்னு நினச்சிங்களா? மாட்டிக்கிட்டீங்க சார். என்னப்பா நீ, செடியில் நான் தெரியவே இல்லைன்னு நினச்சேன், கண்டுபிடிச்சிட்ட. அதெல்லாம் அப்படிதான். சரி, டானை கண்டுபிடிச்சாச்சு, டோரிமானை கண்டுபிடிச்சாச்சு. வேற யாருங்க? எல்லாரும் செடிக்குள்ளே தான் போய் ஒளிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம செடியை குறிப்பாக செக் பண்ணுவோங்க. இந்த செடியில் யாருமே இல்லையா? யாருமே இல்லைங்க. வேற இந்த செடிக்குள்ளே இல்லைங்க யாரும். எல்லாரும் செடிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்கங்க. வேறு யாருமே தென்பட மாட்டாங்க. இங்கே எவனாவது ஒழிஞ்சிருக்கானா? இங்கே எவனும் ஒளியிலையங்க. எங்கெங்கே போனாங்க இவனுங்க? சிச்சோ, இது வாசக்கதவு, கதவே முடிஞ்சிருச்சு. இவனுங்க எங்கே போனாங்க தெரியலையே. ஒருத்தன் கூட கண்ணுக்கு தட்டுப்பட மாட்டான். எங்கே போனாங்க? எவனுமே இந்த செடியை செக் பண்ணுவோமா? ஏங்க, ரோப்ளெக்ஸ் பிளேயர் இங்கே தாங்க இருக்காரு. சார், நீங்கள் 3வது அவுட்டு சார். நல்ல வேலை, நான் 3வது தான் அவுட்டாப்பா. சரி சார், மற்றவங்கள நான் கண்டுபிடிக்கிறேன். ஏங்க, அந்த இடத்துல ரெட் கலரில் யாரோ தெரியுறாங்க பாருங்க. இங்கேருந்தே தெரிஞ்சு பாருங்களேன். ரெட் கலரில் யாரோ ஒளிஞ்சிருக்காங்க.
நம்ம சின்சான் பையன் தான் நினைக்கிறேன், அவன் தான் இப்படி தெரியுவான். ஏங்க ஆமாங்க, நம்ம சின்சான் தாங்க. தெரியுதானா? டே மஞ்ச டவுசரு மாட்டிக்கிட்டடா. அங்கேருந்து பார்த்தா க்ளீனாக தெரியுது, ஒளிஞ்சிருக்கான் பாருங்க இடம். ஏய் எங்கடா இங்கே எதுக்குடா ஒளிஞ்ச? ஏன்பா நான் ஒளியும் போது இங்கே நிறைய பெட்டிலாம் இருந்தது, என்னை மறைச்ச மாதிரி இருந்ததுன்னு ஒளிஞ்சேன். பார்த்தா இப்போ ஒரு பெட்டியும் காணோம்ப்பா. ஏண்டா பெட்டிலாம் காணாமல் போச்சுன்னா வேற இடத்துக்காவது போய் ஒளிஞ்சிருக்கலாம்ல, நாளாக தான் மாட்டிக்கிட்டப்போ. இந்த சிங்கம் சார் என்னங்க, சிங்கம் சார் மாட்டல. அதுக்கப்புறம் இந்த மோட்டு பட்லுலாம் மாட்டவே இல்லைங்க. எங்கே தான் இவனுங்க போனாங்கன்னு தெரியலையே. இவனுங்க எப்போவுமே ஸ்பீடாக மாட்டிடுவான் இந்த மோட்டு பைய கூட மாட்ட மாட்டானே நம்மக்கிட்ட. என்னங்க இது, எங்கே ஒளியுறது, எங்கே ஒளிஞ்சிருப்பாங்க? ஐயோ விழுந்துருவோம் போலியே. ஐயோ இந்த பக்கம்லாம் போக வேணாங்க, நம்ம வேறு பக்கம் போவோங்க. எப்போவுமே மோட்டு தான் சீக்கிரமாக மாட்டுவான், அவன் கூட மாட்ட மாட்டான் இந்த வாட்டி நமக்கு. ஐயோ வேறு யாருங்க, வேறு யாரும் தெரிய மாட்டேறீங்களே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஒளிஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்களே. அது பாருங்க, அதானே பார்த்தேன், நினச்சேங்க. நான் இந்த மோட்டு பையன் மாட்டிக்கிட்டான். டே மோட்டு கொஞ்ச நாளாக உருண்டு கீழே விழுந்துருவடா, இங்கே ஏன்டா ஒளிஞ்ச, மாட்டிக்கிட்டடா. சரி இன்னும் சிங்கம் சாரை கண்டுபிடிக்கணும். வேறு யாருங்க நான் கண்டுபிடிக்கணும்? பட்லுவை கண்டுபிடிக்கணும். நானே கொஞ்ச நாள் விழுந்திருப்பாங்க, நல்ல வேலைங்க. ஐயோ கண்டுபிடிக்க முடியல, இந்த எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன். நீங்கள் இது பாருங்க, ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நின்றுட்டேன். எங்கே இவனுங்க இருக்காங்கன்னே சத்தியமாக எனக்கு தெரிலங்க. சிங்கம் சார் எங்கே, பட்லு எங்கே, ஒன்றுமே தெரியலையே. இந்த இடம்லாம் செக் பண்ணிட்டேனே. இங்கே ஒன்றுமே தெரியல. இந்த இடம் பள்ளமாக இருக்குது. எங்க இங்கே யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரியே தெரியுதுங்க. யாருங்க இந்த பள்ளத்துக்கிட்டே யாரோ ஒளிஞ்சிருக்காங்கங்க. சிங்கம் சார் எங்கே ஒளிஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? ஐயோ நான் இந்த இடத்துல செக் பண்ணேன், போயிட்டேன். சார் என்ன சார் இங்கே போய் ஒளிஞ்சிருக்கீங்க? அவள் தான், நீங்கள் கொஞ்சம் ஒழுக்கினாலும் காலி சார். இந்த மாதிரி இடத்துலலாம் போய் ஒளிஞ்சிருக்கீங்க. தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க சார். கண்ணா நான் போலீஸ் கண்ணா, ரிஸ்க கூட எடுக்கலனா எப்படி? நீ போய் மற்றவங்கள கண்டுபிடி. சரி சார். இன்னும் இந்த இன்னும் பட்லு தான் சார் ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான். இந்த பட்லு பையன் எங்கே இருக்கான்? இவன் ஏதோ மரத்துக்கு பின்னாடி தான் இருப்பான், செடிக்கு பின்னாடியோ மரத்துக்கு பின்னாடியோ தான் ஒளிஞ்சிருப்பான். எங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. டே சின்சானே, இந்த பட்லு பையன் எங்கே ஒளிஞ்சான்னு உனக்கு தெரியுமாடா? நீ தான் தேடி கண்டுபிடிச்சுக்கணும். உனக்கு நான் வேற சொல்லுவேனா? நான்லாம் சொல்ல முடியாது. சரி விடு, நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். இந்த பட்லு பையன் எங்கே ஒளிஞ்சான்னு வேற தெரில. பட்லு பைய எங்கே ஒளிஞ்சான்? எங்கேயுமே தெரிய மாட்டான். எங்கள் செடிக்கு பின்னாடியோ எங்கே ஏதாவது செடி, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோங்க. இந்த பட்லு பைய ஒளியவே எங்கே இது பாருங்க, பட்லு இருக்கான் பாருங்க. சொல்லலை மரத்துக்கு பின்னாடி. டே பட்லு நீ தாண்டா கடைசி. சூப்பர்ரா பட்லு, நல்ல இடமா பார்த்து ஒளிஞ்சிருக்க. யாருங்க நம்ம கிட்ட ஃபஸ்ட்டு மாட்டினா? இந்த டோரிமான் பையன் தானே மாட்டினா. இதுக்கப்புறம் நம்ம கேம் விளாண்டா இந்த டோரிமான் தாங்க நம்மளை கண்டுபிடிக்கணும். ஆக மொத்தத்தில் நான் எனக்கு தெரிஞ்ச 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சேனா இல்லை கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சான்னு தெரில. ஆனால் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பராக இன்றைக்கி இந்த கேமை போச்சுங்க. இந்த இடமும் சூப்பராக இருக்குது, ஒளியறதுக்கு நிறைய இடமும் இருக்குது. சூப்பராக போச்சு. வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இன்னும் லைக் போடலனா லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ்லாம் வரும். இன்றைக்கி ஐடன்சிக்கு விளையாண்ட மாதிரியே வேற ஒரு இடத்துல ஐடன்சிக் விளையாடி நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.